ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காடை முட்டையை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறோம். ஆமாங்க, காடை முட்டையை வச்சு பணியாரம் எப்படி பண்ணுறதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் 5 காடை முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கேரட் எடுத்துக்கிறேங்க. கேரட் வேணான்னா விட்டுடலாம். இப்போ இது கூட காடை முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாங்க. உடச்சி ஊற்றிட்டேன். இது நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா பஃபியாக வரும். அதுக்காக இது கூட பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு கட் பண்ணி வச்சுருந்தது, அதே மாதிரி மிளகு தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். விஸ்க் வச்சு கூட போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ நல்லா பனியார பஃபியாக வரும். அதுக்காக இப்போ பாருங்கள், கல் சூடாயிடுச்சு, பனியார கல். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா காடை முட்டை சாந்தா, அதை அப்படியே போட்டுக்கலாம் உள்ளார. நல்லா பஃபியாக வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சு. இது சில்லி சாஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.